Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். இந்த ஃபீவரில் வந்து இந்த அளவுக்கு ஒரு கை நடுக்கும், இந்த இடத்துல வந்து வாய் பேசு குளறல், இந்த மாதிரி முடியல அப்படின்ற மாதிரி எஃபெக்ட் வந்து ஜென்ரலாக வராது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதர் தேன் ஃபீவர் இன்னொரு இஷ்யூ அவருக்கு பேக் ட்ராக்கில் போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட இஷ்யூ. அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் நான் சொன்னக்கூடிய அந்த 3-4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கலாம். கேப்டனோட ஒப்பிடாதீங்க அப்படின்ட்டு எதனால கம்பேர் பண்றாங்க சார்? இவருக்கு இருக்கிற கை நடுக்கும், இவருக்கு இருக்கிற கை நடுக்கும், அவர் பேசுகிற ஸ்லாங்கு, இவர் பேசுகிற ஸ்லாங்கு, லுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 2 பேரும் ஒரே பிரச்சனைன்ற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. நான் ஏன் ஒப்பிட வேணாம்னு சொல்கிறேன்னா, அவரோட வயசு வேறு, இவர் வயசு வேறு. விசுவாசம் படம் இந்த மாதிரி ஒரு சில படம்லாம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்காரு, என்ன ஒரு டான்ஸ் ஸ்டெப் கூட பண்ண முடியல, ஏன் தான் அப்படின்னு பல கிரிட்டிசிசம்ஸ் வருது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்னென்னா, அவர் டக்குன்னு மாற்றுவார் டக்குன்ட்டு. மீண்டும் அந்த ரிஸ்க் எடுக்கிற ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி அவர் முதல் எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியும், அதையும் தெரிஞ்சு மறுபடியும் இறங்குறாரு. அதுதான் சார் வெரி, ஓகேங்களா? அதுதான் வெரி. ரிஸ்க் எல்லாம் ரஸ்க்கு சாப்பிட முடியாத மாதிரி அவர் அதில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காருன்றதை காட்டுது. அது மேலே இருக்கிற காதல் என்னன்னு காட்டுது. என் உயிரே இது ஆனாலும் பரவாயில்ல, என்னோட இதுவே ஆனாலும் பரவாயில்ல, அந்த ரேஸ்ன்றது என்னோட மோகண்டான்னு எனக்கு தெரியுது. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், சமீபத்தில் விஷால் அவர்கள் ஒரு விழாவில் பங்கேற்கும் பொழுது அவர் கை காலெல்லாம் நடுக்கம் எடுத்து அவருக்கு வைரல் ஃபீவர் அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன காரணம் சார்? விஷால் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும்? இல்லை சார், வைரல் ஃபீவரில் ஜென்ரலாக உங்களுக்கே மக்களே புரிஞ்சுப்பீங்க. வைரல் ஃபீவரில் வந்து எப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு லுக் இப்படி மாறும். ஒரு ஜென்ரலாக வர வைரல் ஃபீவர் இருந்ததுன்னா கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க, தூங்குவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய அதர் தேன் தட் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. கை நடுக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது, வாய் பேசுகிறதுல குளறு இருந்தது, ஃப்ரீயாக பேச முடியல. அதே மாதிரி வந்துட்டு ஆளே ஒரு மாதிரி டல்லாக இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரால் ரொம்ப நிற்க முடியல, நடக்கிறதுல பிரச்சனை, உட்கார சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பல்வேறு டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து பார்த்தோம். ஜென்ரலாக வைரல் ஃபீவரில் வந்து இவ்வளோ 6 சிம்டம்ஸ், டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ் இருக்காது. வைரல் ஃபீவரில் ஜுரம் அடிக்கும், தூங்குவாங்க, அவ்வளோதான். அதில் வந்து இந்த கை கொள்ளுறது, வாய் கொள்ளுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஜென்ரலாக நடக்காது சார். அப்படி வந்து நடக்கிறது ரொம்ப 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 ரேர் சார். ஓகே, அதனால தான் நான் என்ன பார்க்குறேன்னா, மேபி எல்லாருக்கும் விஷால் ரொம்ப பிடிக்கும். ஒரு எல்லாருமே ஒரு படம் பார்ப்பாங்க, பெரிய ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ. திடீர்னு வந்துட்டு அன்றைக்கி பார்த்த உடனே எல்லாருமே வந்து என்னடா அது என்ன சின்னச்சுன்னு கேட்கும்போது அவர் தரப்புலேருந்து ரொம்ப பெருசாக ஒன்றில் ஒரு ஜுரந்தான்ற மாதிரி ஒரு மேட்ரை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரசிகர்களுக்காக வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வைரல் ஃபீவரே இருந்தாலும் அது கூட சேர்ந்து கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு நரம்பியல் தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்குது சார், அந்த சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து சிஎன்எஸோட சிம்டம்ஸ், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மூளை மற்றும் நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள். அதில் தான் இந்த மாதிரி அறிகுறிகள் வரும். அதில் வந்து ஒரு 2-3 பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்துட்டு நம்மளோட அந்த பக்கவாதம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, டிஏஇ, இது ரிலேட்டட் சிம்டம்ஸ் இப்படி வரலாம். ரெண்டாவது வந்து அடிபடுறது, ட்ராமா, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோ, பயங்கரமான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணுற, தலையில் லேண்ட் ஆகிறார், அது இதுன்ட்டு தலையில் எதாவது வேகமாக அடித்து அதில் வந்து மூளையில் ஏதாவது ரத்த கசிவு வந்து அது பேர் தான் இன்ட்ராசெரிபிள் ப்ளீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ரெக்கவர் ஆகும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். 2. மூணாவது பார்க்கின்சன்ஸ்னு ஒரு நோய் இருக்குது. பார்க்கின்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோப்பமின்ன்ற ஒரு கெமிக்கல் ஏறும் இறங்கும். அந்த நோய் ரிலேட்டட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வாய் குளறல், இந்த மாதிரி கை நடுக்கிறது, இதெல்லாம் வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நரம்பியல் ரிலேட்டடு தான் அப்படின்றது தான் வந்து நம்ம உறுதியாக நம்புகிறோம். ஆனால் இந்த நரம்பியல் ரிலேட்டடுக்கு என்னென்ன காரணம் இருக்கான்னு இந்த 2-3 வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ரீசன்ஸாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றது நம்ம பார்வையாக இருக்குது. சார், இதை க்யூர் பண்ண முடியுமா? மறுபடியும் எப்போ பழைய விஷாலாக அவர் திரும்ப பார்க்கலாம்? கண்டிப்பாக சார். என்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த நியூராலஜி பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நரம்பியல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இட் டேக்ஸ் டைம். ஓகேவா? இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இன்றைக்கி அட்மிட் ஆகுங்க, நாளைக்கு ஸ்டென்ட்டு, இது வேலைக்கு ஆகல, நாளைக்கு பைபாஸு, 2 நாள் டிஸ்சார்ஜ் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே கணக்கே போட முடியாது. இந்த நியூராலஜின்றது நரம்புகள் திருப்பியை வந்துட்டு செயல்படுறதுக்கு வந்து நரம்பு திருப்பியை ரீஜென்ரேட் ஆகி அதெல்லாம் வந்துட்டு கோஆர்டினேட் ஆகி அதை செயல்படுத்துறதுன்றது டைம் எடுக்குது. அந்த டைம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கும் மாறுது. எதனால் இப்படி நரம்பியல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்குறீங்க. அவருக்கு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்னு ஒருத்தர் வந்து பேச்சு கொடுக்கணும், ஃபிசியோதெரபிஸ்ட்னு ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும், ரீஹபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா ஏக்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது எல்லாமே பண்ணணும். அப்போ இதெல்லாம் அக்ரெசிவாக போகும்போது அடுத்த ஒரு 3-6 மாதத்தில் ஒரு நல்ல சேஞ்சை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சில பேருக்கு 2 மாதம் ஆகும், சில பேருக்கு 3 மாதம் ஆகும், சில பேருக்கு 6 மாதம் கூட ஆகும். ஓகே, இப்போ கேப்டன்லாம் கடைசி வரைக்கும் சொன்னாங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறோன்ட்டு, ஆனால் நடக்கல. ஸோ இதான் இவர் கேஸு கேப்டன் கேஸை கம்பேர் பண்ண வேண்டாம்.
இவர் யங்ஸ்டர் ஓகேங்களா, அவரோட ரொம்ப மூத்தவர் மாதிரி இவர் கிடையாது, இவர் வந்து கொஞ்சம் வயசு சின்னவர். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆங்கிள் எல்லாமே அவர் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட பார்வையாக இருக்குது. அதர் தேன் தட் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கக்கூடாது சார், ரொம்ப ஜாலியாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கக்கூடாது. அதுமாதிரி சினிமா சர்க்கிள்னாலே பேர் போன ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம எனக்கு தெரிஞ்சது பர்சனலாக தெரிஞ்சது கிடையாது. பட் ஆனால் எல்லோரும் நீங்களாம் பேசுகிறது நம்மளுக்கு இப்போ கேட்குறோம்ல, பைல்வான் சார் இவங்களாம் பேசுகிறதுலாம் கேட்குறோம்ல, அவங்க ஒரே பார்ட்டி பண்ணுறானுங்க, அவங்க ஒரே இது எடுக்கிறானுங்க அதை எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் தடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது சார். ஓகே, இப்போ அவங்க சைட்லேருந்து வந்து அந்த வைரல் ஃபீவர் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்படி தானே சார் தோணுது ஒரு டாக்டராக. அது வந்து பப்ளிக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, பப்ளிக்கே பல பேர் வந்துட்டு என்ன சார் இது ஜுரம் அடிக்கிறதுக்காக சார் இப்படி ஆகிடுவாங்க அப்படின்றாங்க. எங்கள் வீட்டில் அம்மா கூட சொன்னாங்க, என்னடா ஜுரம் அடித்த மாதிரி தெரியலையேடா, ஜுரம் அடிச்சா என்ன இப்படி ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க டாக்டரே கிடையாது, அவங்க வீட்டில் வந்து குக் பண்ணுறவங்க ஓகேங்களா, வீட்டை பார்த்துக்குறவங்க. அப்படின்னு இருக்கும் போது எப்படி வந்து அவங்களாம் கிடைக்கும் போது அப்போ டாக்டரை நான் வந்து இல்லை இதில் வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பாகிடும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஃபீவர் மேபி அவருக்கு அன்றைக்கி இருந்திருக்கலாம், அது வேறு கதை. ஆனால் இன்னொரு கதையில் ஃபீவரில் வந்து இந்த அளவுக்கு ஒரு கை நடுக்கும், இந்த இடத்துல வந்து வாய் பேசு குளறல் இந்த மாதிரி முடியல அப்படின்ற மாதிரி எஃபெக்ட் வந்து ஜென்ரலாக வராது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதர் தேன் ஃபீவர் இன்னொரு இஷ்யூ அவருக்கு பேக் ட்ராக்கில் போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட இஷ்யூ. அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் நான் சொன்னக்கூடிய அந்த 3-4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு என்ன அப்படின்றத வந்துட்டு சோர்சஸ் வந்து நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, அந்த கண்ணிலிருந்து தண்ணீரும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் தான். இதில் எதை குறிக்குது சார்? அந்த மாதிரி ஏதாவது இன்னும் கண்ணில் வந்து அதிகமாக வந்து தண்ணி வருது அப்படின்னும் போது இது வந்து அந்த ஃபீவரோட வெளிப்பாட்டெல்லாம் வரலாம் சார், தண்ணி சில இடத்துல அது வரலாம், அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தாண்டி வந்து கண்டிப்பாக ஒரு சில நரம்பு டிசீசஸ்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி செக்ரீஷன் வந்து கண்ணில் வந்து அதிகமாகும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் என்னென்னா நம்ம உடம்புக்கு அகேன்ஸ்டாகவே வந்து ஆன்டிபாடி மாறுது, அதுலேயும் வந்து இந்த மாதிரி நியூராலஜி ப்ராப்ளம்ஸும் வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, எஸ்எல்இன்னு சொல்லி ஒரு கண்டிஷன், ஜாக்ரன் சிண்ட்ரோம், நிறைய கண்டிஷன் இருக்குது. அதில் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி வர்றது அதிகமாக ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நரம்பு மற்றும் மூளை பகுதிகளில் இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த இன்வால்வ் ஆன நோய் எது அப்படின்றதுல தான் இவ்வளோ யூகம், புரியுதா நான் சொல்கிறது. ஆனால் கண்டிப்பாக அது இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை இது உயிருக்கு ஆபத்தாக இருக்குமோ அப்படின்றதும் எல்லாரும் சமூக வலைத்தளங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது விஷாலோட உயிருக்கு இது இல்லை சார், ஒன்றுமே ஆக மாட்டார் சார், 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ்வார், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஆனால் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து இதில் வந்து உயிர் வந்து வாழ்கிறோம் அப்படின்றது ஒரு சைடு கண்டிப்பாக இருக்குது, அதில் டவுட் இல்லை. இன்னொரு சைடு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் திருப்பி பழைய மாதிரி ஏங்குவாரான்றது தான், புரியுதா நான் சொல்கிறது. அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், ஏன்னா அதுதான் வந்து மெயினான விஷயம். ஏன்னா ஒரு ஆக்டர் அவர் வந்து பர்சனாலிட்டி எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாடி மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள் வந்து விஷால் சார் ஓகேங்களா. நல்ல ஹைட்டு பர்ஃபெக்ட் பாடி மெயின்டைன் பண்ணுவார். அருண் விஜய் சாருக்கும் அவருக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் போகும் அந்த பாடி மெயின்டெனன்ஸில். ஸோ இந்த பாடி லெவல்ஸில் வச்சுக்கிட்டு அவர் திடீர்னு இவருக்கு வந்து இப்படி உடம்பு போய் திருப்பி அவர் நடிக்கிறது வந்து எப்படி ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்க தவிர உயிர் லெவல்லன்றது பாதிப்புன்றது யோசிக்க வேண்டியது இல்லை. எப்பயுமே இந்த உயிர் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான விஷயங்களாக இருக்கும். ஹார்ட் அட்டாக்கு டக்குன்னு போயிடுறாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட கேன்சர் வந்துருச்சுன்னு ஸ்டேஜ் 4 போய் போகிறது, இந்த மாதிரி தான் வந்து நம்ம துரதிருஷ்டவசமாக நடக்குதே தவிர மற்றபடி இந்த நியூராலஜிக்கல் ப்ராப்ளமில் வந்துட்டு நம்மளுக்கு மார்பிலிட்டி அதிகமாக இருக்கும், மார்டாலிட்டி அதிகமாக இருக்காது. மார்டாலிட்டினா இறப்பு, மார்பிலிட்டினா வந்து நம்ம செயல்தன்மை. ஸோ செயல்தன்மை நிறைய குறையும் ஓகேங்களா. நம்ம சேர்லேயே முடங்கி கிடக்குது, இதை மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாகும். இறப்பு சதவீதன்றது பெருசாக இருக்காது. அதனால் பயப்படாதீங்க, அவர் நல்லா இருப்பார், சீக்கிரம் ஹீல் ஆகணும்னு ப்ரே பண்ணுவோம். ஓகே, நீங்கள் சொன்னீங்க கேப்டனோட ஒப்பிடாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் சமூக வலைத்தளங்களில் அதுவும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அவரோட அந்த மாதிரியே வந்துருச்சு, சாருக்கும் அந்த மாதிரி தான் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எதனால் கம்பேர் பண்ணுறாங்க சார்? ஆக்சுவலாக ஒப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிம்டம்ஸ் வச்சு ஒப்பிட்டு பண்ணுறாங்க. அவருக்கு இருக்கிற கை நடுக்கும் இவருக்கு இருக்கிற கை நடுக்கும், அவர் பேசுகிற ஸ்லாங்கு இவர் பேசுகிற ஸ்லாங்கு, லுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ 2 பேரும் ஒரே பிரச்சனைன்ற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. நான் ஏன் ஒப்பிட வேணான்னு சொல்கிறேன்னா அவரோட வயசு வேறு, இவர் வயசு வேறு. அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இல்லை, அப்போது பாலிடிக்ஸ்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இவர் இன்னும் ஆக்டிவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, தலையில் அடி வாங்கிட்டு இருக்காரு, உடம்புல ஊந்துக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏஜே வந்துட்டு கேப் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு அறிகுறிகள் ஒன்றா இருக்குது, ஆனால் ஒரே நோயாக இருக்காதுன்ற புரியுதா. இதே அறிகுறிகளை பார்க்கின்சன்ஸ் உண்டாக்குது, ஸ்ட்ரோக் உண்டாக்குது, பிரெயின் ஃபீவர்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாக்குது, எல்லாமே உண்டாக்குது. அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் தான் இவருக்கு இருக்குது, அவருக்கான மாதிரி இவர் ஆயிடுவாருன்றது பொருத்த முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறேன், புரியுதா நான் சொல்கிறது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இரும்பல் சளி இருக்குது, அவருக்கு இரும்பல் சளி இருக்குது அப்படின்றதுக்காக வந்துட்டு இவர் இறந்துட்டாரு சொல்ல முடியாது. அவன் இரும்பல் சளி இருந்த காரணம் கேன்சர், இவனுக்கு இரும்பல் சளி இருக்க காரணம் சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன். அப்போ அவன் இறக்குறான், இவன் இறக்க மாட்டான், புரியுதா நான் சொல்கிறது. அதனால் இந்த வெளிப்பாடுகளை வச்சுட்டு 2 ஒரே நோய்னு சொல்லக்கூடாது.
ஓகே, ஃபிட்னஸ் அப்படின்னா விஷால் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த 8 பேக்ஸ் வைக்கிறதுக்காகவும் சில ட்ரீட்மெண்ட், சில இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இதோட பின்வளைவாக தான் இருப்போம் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்களே, அது கிட்டத்தட்ட இதுக்கு ஒப்பீடு வருமா சார்? கண்டிப்பாக இந்த ஜிம் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் இவர் கேஸில் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பெரிய கோச் இருப்பாங்க, அனபாலிக் கோச் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்களை இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. இவரை பற்றி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இவருக்கு வந்து இந்த ஜிம் ட்ரீட்மெண்ட் தப்பாக இருக்குமான்றது அந்த டாக்டர் யார் பார்க்குறாங்களோ அந்த பிளட் ரிப்போர்ட்ஸ் வச்சு ஆய்வில் தான் தெரியும். ஆனால் பல பேர் வந்து இந்த ஜிம் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டிங்காக, இந்த உடம்பை வத்துறதுக்காக பல்வேறு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீராய்டை தாண்டி முக்கியமாக பல பேர் க்ரோத் ஹார்மோன் போடுறாங்க, நிறைய பேர் டெஸ்டோஸ்டிரான் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஆண்ட்ரோஜன்ஸ் போடுறாங்க, அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் போடுறாங்க, இது எல்லாம் போடுறாங்க. கிரியாட்டினின் மோனோஹைட்ரேட் எடுக்கிறாங்க. இதை தாண்டி லாசிக்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு யூரின் அதிகமாக வெளியே போக வச்சு உடம்பை வத்த வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து கட்ஸ் எல்லாம் தெரியணும்ன்ட்டு. அப்போ இவ்வளோ விஷயம் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னும் போது தேவையில்லாமல் உடம்புல அவ்வளோ கெமிக்கல்ஸ் உள்ளே போடும் போது அந்த ஹார்மோனல் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இதை நான் யாருக்கு ரொம்ப பயந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பயந்து சொல்கிறேன். சினிமா ஆக்டர்ஸ்க்கு நான் ஏன் பயந்து சொல்கிறேன்னா அவங்களுக்குலாம் ப்ராப்பர் ட்ரெயின்டு கோச் ஜென்ரலாக இருக்காங்க, இதை பற்றி படித்த டாக்டர்ஸ் இருக்காங்க. விஷால் சாருக்குலாம் மேபி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து 10 டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க லெவல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த ஊரில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் போகிற 200 ரூபா ஜிம்மில் வந்துட்டு எவன் சார் எடுத்து பார்க்குறா? ஆனால் அந்த ஜிம் பசங்களாம் போய் இன்ஜெக்ஷன் குத்திக்கிறாங்க. அதனால் இவங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது நம்ம ப்ராப்ளமாக இருக்குது. விஷால் சாருக்கும் மேபி இதில் ஏதாவது இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொன்ன அந்த ஜிம் ஆங்கிளில் இந்த ஹார்மோனல் தெரப்பியில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிடுச்சா? வாய்ப்பு இருக்குது. அவனவன் படத்திலிருந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அந்த கண்ணு ஒரு மாதிரி வச்சுக்கிட்டதா இருக்கட்டும், இந்த லென்ஸ் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அப்போ இருந்தே ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு அவர் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. டேப்லெட்டும் இதுக்கு ஒரு ரீசன். என்ன டேப்லெட்னா ஜென்ரல் இந்த பாடி பில்டர்ஸ் வந்து கால்சியம்ஸ் எடுப்பாங்க, ஃபிஷ் ஆயில் எடுப்பாங்க, ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சத்து மாத்திரை தான் அதில் அதிகமாக இருக்கும். அத்தபடி அவங்க மசில் பில்டிங்க்கு, ஃபேட் லாஸ்க்கெல்லாம் அவங்க தனி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா? டேப்லெட்ஸ்ன்றது நான் சொல்கிறது மெயினாக இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒருத்தவங்க அந்த மாதிரி அடிக்ட் ஆகிடுவாங்க சார். அந்த பாடி பில்டிங்னு போயிட்டாங்கன்னா அதில் அடிக்ட் ஆகி இந்த மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஜென்ரலாக வந்து ஆஸ் அ டாக்டர் நம்ம எப்பயுமே சொல்கிறது என்னென்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோ தூரம் நம்ம பாடி பில்டிங் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா? நார்மலாகவே வந்துட்டு இருந்துப்போம், இயல்பாகவே இருந்துக்கிட்டோம். ஆனால் சில பேருக்கு இருக்கும் போது கண்டிப்பாக மருத்துவ கண்காணிப்போட பண்ணுங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாடி பில்டிங் போகிறீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதோட ஹார்மோனல் ப்ரொஃபைல்ஸ் பார்க்குறது, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து ரெக்கார்ட் பண்ணி எத்தனை பேர் இசிஜி எடுக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து ஹார்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எதுவுமே பண்ணுறது இல்லை. அப்புறம் திடீர்னு ஜிம் போகிறவர் இறந்துட்டார் நியூஸ் மட்டும் வருது. அதனால் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்வையாக இருக்குது. ஓகே, எவ்வளோ தூரம் சமூகத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா விஷாலுக்கு இனி கல்யாணமே ஆகாது அந்த மாதிரிலாம் கூட எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது அவங்களோட ஃபேன்ஸுக்குமா இருக்கட்டும், விஷாலுக்குமா இருக்கட்டும், என்னதான் ஃபீவர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியும் பார்ப்பாங்களா சார்? இன்னும் கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப வந்து தவிர்க்கக்கூடிய விஷயம். நம்ம ரொம்ப வந்து இன்னொருத்தவங்களோட ப்ரைவசி நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக சாரே இதுக்கு வந்து ஒரு வீடியோ அவங்க ரசிகர்களுக்கு வந்து ஜாலியாக போடலாம். ஏன்னா வந்து கேட்குறாங்கன்னா உங்கள் மேலே இருக்க அக்கறையில் கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாருக்குமே நம்மளை பிடிக்காது. இப்போ என்னையே எடுத்திங்கன்னா வந்துட்டு ஒரு 10 பேர் ஆதரித்து பேசுனாலும் ஒரு 10 பேர் கீழே வந்து கழுவி ஊற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்குறேன், இவன் நடாயவன் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் நம்ம விமர்சனங்களை வரவேற்கிறோம். புரியுதா நான் சொல்கிறது? அதுமாதிரி விஷால் சாரே வந்துட்டு அவர் உங்கள் ஃபேன்ஸ்க்காக வந்துட்டு சொல்லலாம், இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூ இருக்குப்பா போயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சிவராஜ்குமார் சார் வந்து ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கேன்சர்ஸு, அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார், நல்லா தான் இருக்கேன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபேன்ஸ்க்கு ஒரு வீடியோ கொடுத்துடலாம். ஸோ தட் இந்த மாதிரி தேவையில்லாத மீம்ஸ் மற்றும் சர்ச்சை வந்துட்டு நம்மளுக்கு வந்து வராமல் வந்துட்டு இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் சொல்கிற அந்த ஆங்கிள் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. நியூராலஜிக்கலாக வந்து அவருக்கு இருக்க கை நடுக்கிறதுனால வந்துட்டு கல்யாண இயல்பு வாழ்க்கையிலலாம் பிரச்சனை வந்துடும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தேவையே இல்லாத பேச்சு. அந்த மாதிரி நடக்கவும் நடக்காது. கண்டிப்பாக அது அவரோட பர்சனல் சாய்ஸ். கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, இல்லை கெத்தா லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு சிங்கமாக இருக்கலாமா, ஏபிஜே அப்துல் கலாம் சார் மாதிரின்றது அவரோட பர்சனல் சாய்ஸ். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து பல பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பல பேர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க, டபுள் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதனால் இது வந்து பார்த்தா கோர்ட்டே ஓகேன்னு சொல்லிடுச்சு. யார் வேணா இருக்கும், பாயே இருங்கன்னு சொல்லிடுச்சு. அதனால் அது வந்து பர்சனல் சாய்ஸ். ஓகேங்களா? மார்க் ஆண்டனி வரைக்கும் நல்லா இருந்தாருப்பா விஷால் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இனி அவருக்கு இந்த மாதிரி ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி அவர்லாம் அந்த காரே ஏரில் வரும் அந்த அளவுக்குலாம் பண்ணுவார். இனி அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாமா விஷால் அவர்கள்? முக்கியமாக படத்தில் நடிக்கலாம். கண்டிப்பாக நடிக்கலாம் சார். ஆனால் வந்து டைம் எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் மேபி அவர் வந்து ஹெல்த் ஃபிட்டாகி வருவார். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்த பொங்கல் டைமில் வந்துட்டு ஏதோ ஒரு படம் கமிட் ஆவாருன்னு தோணுது. இது என்னோட அசம்ஷன் அவரோட இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உடனே வந்துட்டு அடுத்த மாதமே ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி அவரோட லுக்கும் அவரோட ப்ராப்ளம்ஸு கொஞ்சம் அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உடனேலாம் கமிட் ஆக மாட்டார். ஒரு 6-7 மந்த்ஸ் நல்லா பல்மோ ரீஹேப் எல்லாமே வந்துட்டு கார்டியோ ரீஹேப்பு, நியூராலஜிக்கல் ரீஹேப்பு எல்லாமே எடுத்து திருப்பி
திருப்பி நார்மலாக வந்து அதுக்கப்புறம் அவர் உடனே அந்த பாடியோட போக மாட்டார், பம்ப் பண்ணுறேன்னுவார். அந்த பம்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அடுவார். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம விஷாலோட ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் ரிஸ்க் எடுக்கலாமா? எடுக்கலாம். இது என்ன சார் எடுக்கலாம். ஏன்னா இப்போ பிரைமரி ப்ராப்ளம் வந்து நியூராலஜி ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து வேறு மாதிரி இது பண்ணிங்கன்னா தையல் பிரிஞ்சிடும், அது பண்ணிங்கன்னா போன் பிரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பாடி திருப்பி நார்மல் ஆகிடுச்சு, எஃபெக்ட் திருப்பி கொண்டு வந்துட்டோம்னா அகைன் யூ கேன் கோ டு யுவர் ஒர்க். ஓகே, இந்த பக்கம் ஏகே அவர்கள் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, 2 படங்கள் ரிலீஸ் இருந்தாலுமே கூட அந்த உடல் எடையை குறைச்சிருக்காரு ரேஸுக்காக. டக்குன்னு இவ்வளோ எப்படி குறைச்சாரு இவ்வளோ வெயிட் அப்படின்றதும் எல்லாருக்குமே கேள்வியாகவும் இருக்குது. என்ன சார் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு? ஏன்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்கப்படுது. முதல்ல இது ஹெல்த்தியா இந்த மாதிரி உடலை குறைக்கும்? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து என்ன சார் ஏன் விடாமுயற்சி வரலையா இப்போ பொங்கலுக்கு? அதுவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா பொங்கலில் இப்போ தலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை வெறியர்கள்லாம் இருந்தாங்க. ரைட்டு, நம்ம வந்து தளபதி ஃபேன் தான், பட் ஆனாலும் வந்து தலை படம்னா ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துடுறது தான், மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு பயங்கர டிராஸ்டிக்கான ஒரு வெயிட் லாஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. எப்போவுமே வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஆவரேஜாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2-3 கிலோ மட்டும் குறைங்க அப்படின்றது தான் ஆவரேஜாக நடக்கும். அதாவது அது எப்படின்னு என்ன இருக்கும்னா கலோரி டெஃபிசிட் காமிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது. கலோரி டெஃபிசிட்னா என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து 2000 கலோரி தேவைப்படுதுன்னா ஆனால் நான் ஒரு 1000 கலோரி மட்டும்தான் எடுக்கிறது. அதே மாதிரி நல்லா ஒர்க் அவுட் வந்து நான் வாக்கிங் ஜாகிங் கார்டியோ பண்ணும்போது ஒரு சைடில் கலோரியை பர்ன் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம டெஃபிசிட் கொடுக்கும்போது வெயிட் ஒரு மாதத்துக்கு 2-3 கிலோ குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஒரு வருஷத்தில் வந்து அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 20 கிலோ டு 25 கிலோ குறைக்கலாம். புரியுது? ஒரு மாதத்துக்கு 2னா 12 மாதத்துக்கு என்ன ஆகுது? 24 கிலோ குறையுது. இதுதான் ஹெல்த்தி வெயிட் லாஸ் கணக்கில் வருது. டிராஸ்டிக்காக ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைக்கிறது, ஒரே மாதத்தில் 15 கிலோ குறைக்கிறது, 2 மாதத்தில் 30 கிலோ குறைச்சிட்டேன், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் தான். ஓகேங்களா? நல்லதில்லை. இப்படி டிராஸ்டிக்காக வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நோய்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு வெயிட் லாஸ்க்கான மருந்துங்க என்னென்ன அப்படின்னு 2 ஆங்கிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு சில நோயிலையும் டிராஸ்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும். அது பேர் சிக்னிஃபிகன்ட் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று, பசி நல்லா எடுக்குது வெயிட்டு குறையுது, பசி எடுக்க மாட்டேங்குது வெயிட்டு குறையுது அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, பசி நிறைய எடுக்குது நல்லா சாப்பிட்றாங்க ஆனால் வெயிட்டு குறைஞ்சுனே போகுது அப்படின்னு தான் சுகர் ஒன்று. அது டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறேன்னா சுகர் இது ஒன்று. 2வது தைராய்டு. இது 2த்துலையுமே தைராய்டு வந்து அதிகமாக செக்ரேட் ஆச்சு. இது 2மே பசி அதிகமாக எடுக்கும் ஆனால் வெயிட்டும் குறைஞ்சிட்டே போகும். இன்னொரு ஆங்கிளில் வந்து பசியும் எடுக்கல வெயிட்டும் குறையுதுன்னும் போது முக்கியமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து டிபி, கேன்சர், ஹெச்ஐவி இந்த 3த்துலேயும் பசியும் எடுக்காது வெயிட்டும் குறைஞ்சிட்டே போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ஆங்கிளில் இருக்கக்கூடிய தைராய்டு சுகர்ன்றது வந்து நம்ம இயல்பாகவே இப்போ எல்லாருக்கும் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் பொருந்துற மாதிரி இருக்குது ஒன்று. இதை தாண்டி இது எதுவுமே இல்லைடா நான் வெயிட்டை குறைச்சேனா டக்குன்ட்டு அப்படின்ற மாதிரி தலை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து எக்ஸ்டர்னலாக வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் போட்டிருப்பார், எந்த அளவுக்கு டயட் இருந்திருப்பாரை தாண்டி கண்டிப்பாக வந்துட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வெயிட் லாஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க. அது வந்து நம்ம ஜென்ரலாக அந்த ஃபேட் பர்னர்ஸ்ன்ற பேரில் வருது. அதே மாதிரி சில பேர் இந்த தைராக்சின் டேப்லெட் சாப்பிட்றாங்க, தைராய்டு டேப்லெட் சாப்பிட்றாங்க. தைராய்டு வந்து என்ன, இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உடம்பு உருக்கும், நம்ம பிஎம்ஆர் அதிகப்படுத்தி. ஸோ இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தைராய்டு ஹார்மோன் சாப்பிட்றது, அதே மாதிரி ஃபேட் பர்னர்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இன்னொரு முக்கியமான ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. சிபியூட்ரமைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆர்லிஸ்டாட்டின்ற டேப்லெட் என்னென்னா சாப்பிட்ட உடனே அந்த சுகரை வந்துட்டு சுகராக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ சுகர் தானே வெயிட் போடுது, அப்போ சுகரை கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாத்திரை சாப்பிட்றது ஆர்லிஸ்டாட் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது. சிபிட்ரமின்ற மாத்திரை உங்கள் பசியெல்லாம் குறைக்கிற வேலையை பார்க்குது. ஸோ உங்கள் வயிற்றெல்லாம் சுருக்கிடுச்சுன்னா நீங்கள் வந்து பசி அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. இந்த மாதிரி மாத்திரைங்க இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் ஜென்ரலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து பேரியாட்ரிக்ஸ் தான் வந்துட்டு இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மார்பிட் ஒபிசிட்டியாக இருக்கீங்கன்னா சர்ஜரிக்கு போயிடுறது பெட்டர்ன்றாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இந்த ஓவர் த கவுண்டரில் இந்த தைராக்சின் மாத்திரை, இந்த லாசிக்ஸ் மாதிரி யூரின் போய் வெயிட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்றது நம்மளோட பார்வையாக வந்து இருக்குது. ஓகே, இப்போ ஏகே இந்த விஷயத்தில் இந்த அடிப்படையில் குறைச்சிருப்பார். குறிப்பாக இந்த வயசில் அவர் குறைச்சது வந்து எப்படி சார் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினி ஃபேன்ஸ் ஃபேக்டர் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த படம்லாம் வரும்போது விஸ்வாசம் படம் இந்த மாதிரி ஒரு சில படம்லாம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்காரு, என்ன ஒரு டான்ஸ் ஸ்டெப் கூட பண்ண முடியல ஏன் தான் அப்படின்னு பல கிரிட்டிசிசம்ஸ் வருது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்னென்னா அவர் டக்குன்னு மாற்றுவார். டக்குன்ட்டு திடீர்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வீரம்லையும் விவேகத்துலையும் அப்படி இது அவர் விவேகத்தில் திடீர்னு லுக்கு 6 பேக்ஸ் மாதிரி கொண்டு வந்தார். ஸோ அவர் மாற்றிக்கிட்டே இருக்கார். அதனால் இருக்கும்போது அவருக்கு வந்து உள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும். ப்ளஸ் அவர் டிரைவிங்கும் அவர் பண்ணுறாரு ஒரு ஆங்கிளில். அந்த இடத்துல ஃபிட்னஸ் டெஸ்ட் நிறைய வச்சிருக்கலாம், காரில் கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கலாம். இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சார்,
கார் உள்ளே உட்காரணும், கம்ஃபர்டபுளாக கெத்தாக ஓட்டணும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகேங்க, இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட வந்து ஒரு 4-5 kgs கெயின் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக என்னால் உட்கார முடிய மாட்டேன் சில நேரத்தில். அப்படின்னு இருக்கும்போது நம்மள ஒரு வேலையில் நம்ம செய்யும் போது கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு வந்து கம்ஃபர்டபுள்னஸ்க்காக தான் மெயினாக பார்த்துருப்பாரு. கார் ரேசர் வேறு ஒரு 1, 2வது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வேறு நடிக்கிறவர் 2. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா உடம்போட ஃபிசிக் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபுதேவா சார்ல ஒரு இன்டர்வியூ ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. 1 கிலோ ஏறினாலே என்னால் டான்ஸ் பண்ண முடியாது, 1 கிலோ கூட ஏறக்கூடாது அப்படின்னு அவர் ஸ்டைலில் சொல்லுவார். அப்படின்னு இருக்கும்போது இவங்களாம் 5-10 kgs கெயினாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல சார். அப்போ அதனால் தே ஆர் ட்ரைங் ஃபார் வெயிட் லாஸ். என்னோட பார்வை வந்து ஹெல்த்தி வெயிட் லாஸ் தான் ரொம்பவே நல்லது. சடன் டிராஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. மீண்டும் அந்த ரிஸ்க் எடுக்கிற ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயம், ஆல்ரெடி அவர் முதல் எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியும், மறுபடியும் ரேஸ் அப்படின்றது அதையும் தெரிஞ்சு மறுபடியும் இறங்குறாரு. அதுதான் சார் வெரி. ஓகேங்களா, அதுதான் வெரி. ரிஸ்க் எல்லாம் ரஸ்க்கு சாப்பிட முடியாத மாதிரி அவர் அதில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காருன்றதை காட்டுது. அது மேலே இருக்கிற காதல் என்னன்னு காட்டுது. என் உயிரே இது ஆனாலும் பரவாயில்ல, என்னோட இதுவே ஒன்றாலும் பரவாயில்ல, அந்த ரேஸ்ன்றது என்னோட மோகண்டான்னு எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர தட் இஸ் ஈச் ஒன்ஸ் ஆம்பிஷன். அந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒன்று இருக்கும். இப்போ நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப வெரி ஒரு 50 புக்கு நான் இறக்கிறதுக்குள்ளே எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 புக்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இன்னும் நான் ஒரு 46 புக்கு வந்து எழுதணும், டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த வெறியில் உட்காந்து டெய்லி நைட்டு வந்து 2 மணி நேரம் புக்கு எழுதுறதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, சபரி இறக்கும் போது வந்துட்டு 50 புக்கு அவன் பேரில் இருக்கணும் அப்படின்றது ISBN நம்பரோட இருக்கணும்ட்டு என்னோட ஆசை. அது என்னோட வெறி. டாக்டர் ஆகணும்னு வெறி. அப்படின்னும் போது அதுக்காக நான் முயற்சிகள் எடுக்கிறேன். அதே மாதிரி அவரோட வெறி ஒரு பெரிய ரேசர் ஆகணுன்றதுல வந்து இருக்குன்னும் போது அவர் அதுக்காக ஸ்டண்ட் எடுக்கிறாரு. அதுக்கான ரிஸ்க் என்னன்னு அவருக்கு தெரியாதா? டாக்டருங்க எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, எப்போ முதுகெல்லாம் இந்த ரேஸை குட் பண்ணுங்கன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பாங்க. அது மேலே இருக்கிற வெறி தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கான ஒரு என்ன வேணால் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு தன்னம்பிக்கையான ஒரு சார் தான். நம்மளாம் இன்ஸ்பயர் ஆக வேண்டிய ஒரு விஷயம் தான். எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை ப்ளஸ் வெறியோட பண்ணுறாரு, அடிபட்டு என்ன வேணால் ஆகும்னு தெரிஞ்சும் திருப்பி போகிறாரு அப்படின்னும் போது அவருக்கு அந்த ரேஸில் இருக்கிற அந்த காதல் மற்றும் அந்த ஈடுபாடு புரியுது. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார்.